அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து இந்த வழிகேடர்களை பாருங்க. அதில் உள்ள இணை வைப்பான விஷயம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னும் நம்ம எடுத்து போட்டது மாத்திரம்தான் இணை வைப்புன்னு நினச்சிக்கிடாதீங்க. உள்ள இன்னும் நிறைய இருக்குது. மறுப்பு கொடுக்க போறோன்னு சொல்லி இதைத்தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. இவன் தௌஹீத் ஜமாத்துக்காரங்க மாற்றி மாற்றி அர்த்தம் கொடுக்குறாங்க, சிறுக்குடைய அர்த்தம் இல்லாத சிறுக்குடைய அர்த்தம் வைக்கிறாங்க என்று இதைத்தான் பேசியிருக்கிறீங்க. இன்னும் நாங்கள் மற்றது எதையில்லை இல்லைன்னா இணை வைப்பு இருக்குன்னு சொன்னோமோ எல்லாத்தையும் எடுத்து பேசுங்க. ஒவ்வொன்றும் நாங்கள் அக்கு வேறாக ஆணி வேறாக பிரிப்போம். நாங்கள் சொன்னதில் இதில் எந்த ஒன்றுமே தவறு இல்லை, இதில் உண்மையிலேயே இணை வைப்பு இருக்கத்தான் செய்யுது என்று உங்களுடைய நாவுகளிலே ஒத்துக்கிட வைப்போம். உங்களை ஒரு ஆள் மறுப்பீங்க, ஒரு ஆள் ஏத்துக்குவீங்க. இந்த நிலையை நாங்களே கொண்டு வரோம் உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, இந்த வழிகேடர்கள் இந்த மௌலீதை நியாயப்படுத்துவதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வாதம் என்ன? இவங்க சலாம் பைத்த கேலி செய்யறாங்க. மௌலீதில் ஆரம்பத்தில் வருதா இல்லையா? மௌலீதுங்கிறது யாரோ ஒரு ஆள் எழுதின ஒரு பேர் கூட உருப்படியா இல்லை. அந்த மௌலீது வரிகள்ல யாரோ ஒரு ஆள் ஆரம்பத்தில் எழுதுறாரு, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிதுனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிசகா என்ற அந்த ஒரு பக்கம் இரண்டு பக்கம் ஃபுல்லா இப்படித்தான் வருது. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று இப்படி மௌலீது வரை எழுதி வச்சிருக்கிறாங்களே. இதை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? இது என்னங்க இந்த மாதிரி நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களங்க, ஒரே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களங்க. இப்போ ஒரு ஆள் வர்றாரு, ஆள் கொஞ்சம் குண்ட வாட்ட சாட்டமா இருக்காரு. குண்டா இருக்கிறவரே அஸ்ஸலாமு அலைக்கும், மீச முளைச்சவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தாடி வளர்ந்தவரே அஸ்ஸலாமு அலைக்கும், கண்ணு கொஞ்சம் கோணலா இருக்கிறவரே அஸ்ஸலாமு அலைக்கும், கழுத்துல மாலை போட்டிருக்கிறவரே அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி நீங்க சொல்லுவீங்களா? இப்படி சொன்னால் அவர் அதை ஏத்துக்கிடுவாரா? என்னடா என்னை பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, என்னை என் மேல விளையாண்டுகிட்டு இருக்கிறியா, என்னை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா என்று கேட்க மாட்டாரா? அப்ப உசுரோடு ஒரு ஆள் இப்படி சொல்லும் பொழுது அவருக்கு கோவம் வருது, ரோசம் வருது. அல்லது உங்களை ஒரு ஆள் பேசுறாரு, இன்றைக்கு மேடையில மைக்கு கிடைச்சிருச்சுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களை ஒரு ஆள் சொல்றாரு, தொப்பி போட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும், வெள்ளை தொப்பி போட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும், சிவப்பு ஜிப்பா போட்டவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும், கண்ணாடி போட்டவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும், தாடியில மருதானை அடிச்சவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி ஒரு ஆள் உங்களை சொல்றாங்கன்னு வைங்க, இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வராதா, ரோசம் வராதா? ஒரு தடவை சொல்லும் போது கேட்பீங்க, ரெண்டு தடவை சொல்லும் போது கேட்பீங்க, மூணாவது தடவை உங்களுக்கு ரோசம் கோபம் வருது. அப்ப உங்களுக்கு சொல்லும் போது ரோசம் கோபம் வருது. இந்த கேலி கிண்டலை ஏங்க இதுல அல்லாஹ்வுடைய தூதர் மேல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதுல ஏங்க இந்த மாதிரி நீங்க நாரடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மௌலிது என்ற பெயரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு அதை சொல்லும் பொழுது இழிவாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரையே இப்படி இழிவுபடுத்துறீங்க என்று கேள்வி கேட்டா அதுக்கு இந்த வழிகேடர்கள் என்ன செய்யறாங்க? சில செய்திகளை கொண்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட செய்தியா இருக்குது பாருங்க. இவங்க ஹதீஸை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க பாருங்க, ஹதீஸை எந்த அளவுக்கு கேலிப்படுத்துறாங்க பாருங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க? ஹதீஸுகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள். இவங்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மௌலிதுங்கிறது எவன் எழுதுனா, அட்ரஸ் இல்லாத எவனோ எழுதியிருக்கிறான், மார்க் அறிவு இல்லாத எழுதியிருக்கிறான், இணை வைப்பானவரை எழுதியிருக்கிறான், அறிவுக்கு பொருத்தமற்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மேல இட்டுக்கட்டி எழுதியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ் மக்அதஹு மினன்னார், எவன் என் மீது வேண்டுமென்றே இட்டுக்கட்டுகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்களே. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மௌலித் என்ற பெயரிலே அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டுக்கட்டி இருக்கிறான். இப்படி இட்டுக்கட்டி எழுதினதை நம்ம ஏங்க இப்படி எழுதியிருக்கிறீங்க? இதுக்கு ரசூலுல்லாஹ்வை பரிகாசம் செய்யற மாதிரி இல்லையா? ரசூலுல்லாஹ்வை கேலி செய்யற மாதிரி இல்லையா? ரசூலுல்லாஹ்வை கிண்டல் செய்யற மாதிரி இல்லையா? இது யூதன் தானே இந்த மாதிரி செய்வான் என்று இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க ஹதீஸோடு லிங்க் பண்ண பார்க்கறாங்க. நம்ம எவனோ எழுதுன மார்க் அறிவற்ற ஒருத்தர் செஞ்ச அந்த எழுதின புத்தகத்தில் உள்ள குறைய சொன்னா அவங்களுக்கு ஹதீஸ் ஒரு பெரிய பாரதூரமா இருக்குது. இதுதானே இவங்களுடைய நிலையே. இப்ப அவங்களுடைய அந்த மதுகபு புத்தகங்கள்ல இது என்னங்க இவ்வளவு ஆபாசமா இருக்குது, மஞ்சள் புத்தகத்தினுடைய அளவுக்கு இருக்குது என்னன்னு கேட்டா, என் குர்ஆன்ல அப்படி இல்லையா, ஹதீஸ்ல அப்படி இல்லையா? அட நீ எழுதி வச்ச அந்த குப்பையில இப்படி இருக்குது, குப்பையில இந்த அசிங்கம் இருக்குது, குப்பையில இந்த அருவருக்கத்தக்க காரியம் இருக்குது, குப்பையில இது அறிவுக்கு பொருத்தமற்ற காரியம் இருக்குது என்று சொன்னால் அவங்களுக்கு சிந்தனை எங்க போகுது? குர்ஆன்ல இல்லையா, ஹதீஸ்ல இல்லையா? இந்த சிந்தனை யாருங்க சிந்திப்பா? யூதன் தான் அந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருப்பான்.
ஆனா இவங்க நம்மளை பார்த்து யூதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. அப்ப அந்த மௌலீத முட்டு கொடுக்கிறதுக்காக என்ன சொல்ல வர்றாங்க? ஹதீஸ்ல உள்ள கருத்தை நியாயப்படுத்துறாங்க. சரி, ஹதீஸ்ல அப்படி நம்ம என்னத்தை கேலி செஞ்சிட்டோம்? ஏதோ பெரிய பாரதூரமான ஒரு விஷயத்தை எடுத்து போடுவாருன்னு பார்த்தா உண்மையிலே நம்ம இப்படி ஏதாவது செஞ்சிருப்போமோ என்று நினைக்கிற அளவுக்காவது ஒரு செய்தி எடுத்து போடுவாரான்னு பார்த்தா ஓடுறாரு பாருங்க தலைவர். அவர் போடக்கூடிய செய்தி நீங்களே கேளுங்க. சலாம் வைத்து கேலி பண்றோம் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க யா அத்கல் அத்கியாயி, நபியே உங்கள் மீது சலாம், நபியே உங்கள் மீது சலாம். அப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வை அழைத்து சலாம் சொல்லும்போது சலாம்னா ஒரு ஆளுக்கு ஒருக்காதான் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்களா அப்படின்னு இவங்க குறுக்கு கேள்வி. இவங்க அல்லாஹ்விட்டே கிராஸ் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது. காரணம் ஸலவாத் நம்ம அதிகமாக சொல்லுவோமா இல்லையா? அந்த ஸலவாத்தை போல அதிகமாக சலாமும் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே தொழ முடியாது. காரணம், ஒவ்வொரு நபரும் அவருடைய தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று சொல்லாமல் தொழுக கூடுமா கூடாதா? கூடாது. சரி, 2 ரக்காத் தொழுக முடிஞ்சாச்சு. அடுத்த 2 ரக்காத்தையும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, இனி 2 ரக்காத் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன். இப்ப நான் சொன்ன சலாம் ரெண்டாவது சொல்றா. நம்முடைய இந்த சலாம் வைத்து கேலி செய்யக்கூடிய வஹாபியும் சொல்லுவான் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோடு. அவனுடைய சலாம், அவன் சலாம் சொல்லாட்டா தொழுக கூடாது. அப்ப அவன் தெரியாம சுன்னத் ஜமாத்ல இருக்கிறான். அஸ்ஸலாமா, சரி, ஒரு ஆள் தொழுதாச்சு, அந்த பக்கம் ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அந்த பக்கம் ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்க. எத்தனை பேர்? 5000 பேர் தொழுதா எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி. ஆமா, ஒரு 5000 பேர் தொழுறாங்களா இல்லையா? சரி, 2 பேர் மட்டும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொன்னா போதும், பாக்கி உள்ள யாருமே சொல்ல வேண்டாம். அப்படியே நம்ம சொல்றோம். அங்க தொழ வந்த எல்லாருமே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்றோமா இல்லையா தொழுகையில்? அங்க மட்டுமா? உலகத்தில் எல்லா பகுதி, ஜும்மா நேரங்க இந்தியாவில் எல்லாம் ஏகதேசம் ஒரு நேரம் தானே ஜும்மா. இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஜும்மா தொழுறாங்க. இன்னைக்கு நம்ம தொழுதாமா இல்லையா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொன்னமா இல்லையா? அவ எல்லாரும் சொல்லக்கூடிய சலாமை, அப்ப இவன் நம்முடைய சலாமத்தை கேலி செய்வதாக இருந்தா அதையும் கேலி செய்யணுமே. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒரே நேரத்தில் தொழுகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொல்றாங்களா இல்லையா? பின்பு ஏன் நம்முடைய மூலது வரக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கங்கிற வைத்தை கேலி செய்ய வேண்டும்? அப்ப இந்த செய்தியில என்ன சொல்றாரு? இவங்க சலாம் பைத்தை கேலி பண்றது, சலாம் பைத்தை மாத்திரம் கேலி செய்யவில்லை, ஹதீஸை கேலி செய்கிறார்கள். என்ன ஹதீஸு? அத்தஹியாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று ஓத சொன்னாங்களே, ஒரே தொழுகையில் பல தடவை சொல்றீங்களா இல்லையா? இப்போ லுகர் தொழுகைனா 2 தடவை சொல்லுவீங்க, பல ஆட்கள் சேர்ந்து தொழுவும்போது நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்ப இப்படி நிறைய பேர் சொல்றீங்க, ஒரே நேரத்தில் ஒரே நாளைக்கு அதிக தடவை சொல்றீங்க, ஒரே தொழுகையில் 2 தடவை சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி சொல்றது, அப்ப இது நீங்க ஹதீஸை கேலி பண்றீங்களா? ஹதீஸ்லையும் அஸ்ஸலாமு அலைக்கன்னு வருது இல்ல, அதை 2 தடவை கிட்ட சொல்றீங்கல்ல, 2 தடவை கிட்ட சொல்றதுனால நீங்க இப்ப ஹதீஸை கேலி பண்ணுவீங்களா? மௌலிதி ஷரீஃப் அவங்களுடைய பார்வையில் ஷரீஃப், நம்மளுடைய பார்வையில் குப்பை. அந்த குப்பையில உள்ளதை நீங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன பேசுறாங்க? ஹதீஸில் உள்ள வாசகத்தை என்ன செய்யறாங்க? இவங்க கேலி பண்றாங்க என்று கொண்டு வர்றாங்க. நாங்க ஏன் ஹதீஸில் உள்ள வாசகத்தை கேலி பண்ணணும்? ஹதீஸில் உள்ள வாசகத்தை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த மௌலித பத்தி கேட்கிறோம்னா அதுக்கும் வஹிக்கு சம்பந்தம் இருக்குதா? வஹியோடு தொடர்பு இல்லாத ஏதோ கிறுக்க எழுதின புக்க வஹியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஹதீஸ்ல முடிச்சு போடுறீங்களே, ஹதீஸ்ல எங்கேயாவது கேள்வி கேட்டோமா? அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னோமா? நாங்க ஏன் அப்படியே பின்பற்றி நடக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதருடைய நடைமுறையை பார்க்கிறோம். எங்களுக்கு இமாம்களுடைய கருத்து தேவையில்லை, முன்னோருடைய கருத்து தேவையில்லை, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க என்னென்ன மாதிரி எங்களுக்கு நடக்க சொல்றாங்க அது எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு என்ன சொல்றாங்க அது தேவை. அந்த அத்தஹியாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்க அவங்க தான் துஆ செய்றாங்க, அவங்களுக்கு தான் துஆ செய்றாங்க. அப்ப அஸ்ஸலாமு அலைய என்று சொல்வதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க யா ஐயுஹன் நபியு, நபிக்கு நபியின் மீது அல்லாஹு தஆலா சலாம் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கே அந்த வாசகத்தை சொல்றாங்கன்னா, தனக்கே வாசகத்தை மாத்தாம சொல்றாங்கன்னா
ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே நாங்க சொல்லுவோம். ஒரு தடவை என்ன, 2 தடவை என்ன, 100 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாலும் நாங்கள் சொல்லுவோம். வஹீயில இருந்து நாங்க சொல்லுவோம். 1000 தடவை சொல்ல சொன்னாலும் வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அது எங்களுக்கு கணக்கு கிடையாது. நாங்க என்ன பார்க்கிறோம், நீங்க நார்மலா சலாம் சொல்லும் பொழுது இப்படி கேலி பண்றது கிண்டல் பண்றத நினைக்கிறது, ஏன் ரசூலுல்லாஹ் பேர்ல நீங்க செய்யுங்க, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்காக அதை நீங்க சொல்றீங்க என்று அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப அத்தஹியாத்துல ஒரு ஆள் வந்து இப்படி துவா ஓதுறாரு, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபின்னு ஓதுறாரு. இவர் என்ன கத்திட்டா ஓதிக்கிட்டு இருக்கிறாரு? இது ஒரு பிரார்த்தனை, இறைவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தனிப்பட்ட முறையில் ரகசியமாக நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த ஒரு பிரார்த்தனை செய்யறதை நீங்க எதோடு முடிச்சு போடுறீங்க? இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க யா முபிரி சகாம் என்று இப்படி கூப்பாடு போடுவதற்கு, அங்க கத்தி இங்க கத்தி இப்படி கூப்பாடு போடுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த இபாதத்திற்கும் நீங்கள் முடிச்சு போடுவீர்களா? அப்ப மக்கள் எந்த அளவுக்கு இவங்க வழிகேட்ட நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வகியே இல்லாத குப்பையில உள்ள கருத்தை நியாயப்படுத்துவதற்கு வகியில குறை சொல்லுவீங்களான்னு கேட்கிறாங்களே, இவங்களுடைய முன் சென்ற அந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்க, இதற்கு முன்னாடி உள்ள அவங்களுடைய நடைமுறை எடுத்து பாருங்க. மதுஹப்ல உள்ள ஆபாசத்தை காட்டும் பொழுது இதைத்தான் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ் ஆபாசம்னு சொல்லுவீங்களா? அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை ஆபாசம்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய வேற ஏதாவது சில செய்திகளை எடுத்து காட்டும் பொழுது குர்ஆன்ல இப்படி இருக்குதா, ஹதீஸ்ல இப்படி இருக்குதா, அப்ப குர்ஆன்ல இந்த மாதிரி தானே இருக்குது, ஹதீஸ்ல இந்த மாதிரி தானே இருக்குது என்று தங்களுடைய கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்காக இறைவனுடைய வகையோடு மோதுகிறார்களே, இந்த இறைவனோடு வகையோடு மோதக்கூடியவர்கள் இவர்கள்தான் யூத கொள்கை பின்பற்றக்கூடியவர்கள், நசாராக்களுடைய கொள்கை பின்பற்றக்கூடியவர்கள், இறை தூதரை மதிக்காதவர்கள். இவர்கள் வழிகேட்டை நோக்கித்தான் உங்களை அழைக்கிறார்கள் என்பது இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதங்களிலேயும் அதற்குரிய சரியான பதில்களில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம். Allah